வணக்க மக்களே, நான் மாஸ்டர் ஏகே கராட்டே கோச் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் கோச் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ எதற்காகனா, நம்மளுடைய பசங்க இப்போ ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நிறைய பேர் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது பசங்களுக்கு இவ்வளோ நாள் லீவில் இருந்து ஊருக்கு போயிருப்பாங்க, என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் பசங்களுக்கு ஏதோ ஒரு கேம்னு சொல்ல ஏதோ ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் ரிலேட்டபிளான ஸ்போர்ட்டில் சேர்த்து விடுங்க. ஐ மீன்ஸ் கராட்டே, தேக்வாண்டோ, சிலம்பம், கும்ஃபு, பாக்ஸிங், கிக் பாக்ஸிங், இந்த மாதிரி ஏதோ ஒரு கேமை உங்கள் பசங்களை சேர்த்து விடுங்க. அது பொண்ணாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் இந்த மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிலேட்டபிளான கேமில் சேர்த்து விடுங்க. அப்படி சேர்த்து விடும்போது ஒரு விஷயத்த நல்லா பாருங்கள். அந்த கோச்சஸ் வெறும் கேமாக அதை எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஆக்சுவலி இன்றைக்கி கராட்டே எடுத்துக்கிட்டோமா, காம்படிஷன்ஸ் போவாங்க. தேக்வாண்டோவில் காம்படிஷன்ஸ் இருக்குது, சிலம்பம் காம்படிஷன்ஸ் இருக்குது. அதுமாதிரி பாக்ஸிங், கிக் பாக்ஸிங்லாம் ஒரு கேம், ஒரு ரூல்குள்ளே இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு மார்ஷல் ஆர்ட்ஸும் அது கேம் அப்படிங்கிற ஒரு மோடில் போனாங்கன்னா ஒரு ரூல்குள்ளே வச்சு நீ இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தான் அந்த அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்குள்ளே சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி மார்ஷல் ஆர்ட்ஸுக்குள்ளே சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு மாஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும். ஒன்று இந்த பஞ்சஸ் இந்த கிக்கை நம்ம ஒரு கேமுக்குள்ளே விளையாடும் போது இப்படி பண்ணணும். ரியலிட்டிக்கலாக நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது என்னை நான் தற்காத்துக்கணும், எனக்கு நான் செல்ஃப் டிஃபென்சிவாக இருக்கணும் அப்படிங்கும்போது அதை இந்த அளவுக்கு இந்த ஃபோர்ஸில் இந்த புள்ளியில் அடித்தா அந்த நபர் இவ்வளோ நேரத்துக்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக அந்த கோச்சஸோ அந்த மாஸ்டர்ஸோ சொல்லிக் கொடுக்கணும். ஓகேங்களா? வெறும் நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் போகிறேன், நான் கராட்டே போகிறேன், நான் இந்த குமிட்டே, கட்டாஸ் இதை மட்டும் போடுவேன், நான் தேக்வாண்டோ போகிறேன், அதில் போய் ஃபைட் மட்டும் பண்ணுவேன், அதே போல் நான் சிலம்பம் சொல்லுவேன், நான் சிலம்பம் சர்டிஃபிகேட்ஸ்க்காக, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்ஸ்க்காக, நான் ஃபார்ம் 1 ஃபார்ம் 2 சர்டிஃபிகேட்ஸ்க்காக மட்டும் நான் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தயவுசெய்து மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் சேர்த்தாதீங்க. பசங்க கேமாக அது போகும்போது போகட்டும், அது வேண்டாம். அது நான் போவேணான்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நீங்கள் மார்ஷல் ஆர்ட்ஸ் கற்றுக்குவது, உங்கள் பசங்க அதை கற்றுக்கும்போது அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலமா அவங்க எந்த அளவுக்கு சேஃபாக தன்னை பார்த்துக்க முடியும், எப்படி தேவையில்லாத அஃபென்ஸ் நடக்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத அந்த குழந்தை கற்றுக்கணும். ஓகேங்களா? அப்படி ஒரு கோச்சஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவருக்கு எவ்வளோ வேணால் நம்ம பணமாக கொடுக்கலாம், அவங்களுக்கு அவங்களோட உழைப்பு கொடுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சூழலில் பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய 3 வயசுலேருந்து 60 வயசு பாட்டி வரைக்கும் அக்யூசியேஷன்ஸ் நிறைய நடக்குது. அப்படி நடக்கும்போது அதிலேருந்து தற்காத்து கொள்கிறதுக்கும் ஒரு தைரியமான ஒரு மனப்பான்மை வேணும்னா நம்ம வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக ஆகவே ஆகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெண் பிள்ளைங்களை அனுப்பிவிடுங்க, அவங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. மனிதர்கள் இப்படி தான் இருக்காங்கிறத அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். அதே போல் எல்லா மனிதர்களும் கெட்டவங்க இல்லை, அதேமாதிரி எல்லா மனிதர்களும் நல்லவங்களும் இல்லை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கும் போது தான் அவங்க ஓகே, நாம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் டிஃபென்சிவாக இருக்கணுங்கிறத யோசிப்பாங்க. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸில் சேர்த்துக்கும் போது ஒரு தைரியம் கிடைக்கும். ஒரு சூழலை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவங்களுக்கு அவங்களா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை லேர்ன் பண்ணும்போது பசங்களுக்கு ஒரு தேவையில்லாத சுச்சுவேஷனில் தேவையில்லாத சூழல் ஏற்படும் போது அங்கேருந்து எப்படி நம்ம எஸ்கேப் ஆகலாங்கிறத அவங்களா ஓனாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து மைண்டில் வச்சு ஓகே இந்த இடம் நமக்கானது இல்லை அப்படிங்கும்போது அங்கேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஸோ தயவு செய்து நம்ம பசங்களை நமக்கு காசு போனால் போயிட்டு போகுது, ஓகேங்களா, உயிர் போனால் திரும்ப வராதில்ல. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு கேம், ஒரு நல்ல கோச்சஸாக பாருங்கள். குறிப்பாக அந்த கோச்சஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது, வேறு எந்த ஒரு தவறான ஆக்டிவிட்டியிலும் இருக்கக்கூடாது. கோச் தானே, ஸ்போர்ட்ஸுக்கு இருக்கும்போது சோசியல் ட்ரிங்க் பண்ணுறாப்புல, அவர் ப்ரைவேட்டாக இருக்கும்போது ஸ்மோக் பண்ணுறாப்புல அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தயவு செய்து நினைக்காதீங்க. அப்படி அவர் பியூராக இருக்கணும். கண்டிப்பாக ஒரு கோச்சஸாக இருக்கும்போது, ஒரு மாஸ்டராக இருக்கும்போது கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. அது கண்டிப்பாக நம்ம பசங்களை அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ தயவுசெய்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களை கண்டிப்பாக ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிலேட்டபிளான ஒரு விஷயத்தை செய்ய வைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கோச்சஸோ அந்த மாஸ்டர்ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஹேபிட்டை நோட் பண்ணுங்கள். அவங்க ஹேபிட் சரியில்லைன்னா அந்த மாஸ்டர்கிட்ட தயவு செய்து அனுப்பாதீங்க.
அதே போல் ஆல்ரெடி போய்கிட்டு இருந்தாலும் அவங்ககிட்ட இருந்து வெளியே வந்துடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.